ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு கீட்டோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கீரை சூப் பண்ண போகிறோம். அதாவது ஸ்பினாச் க்ரீமி சூப். இந்த சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பவுல் நிறைய கீரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். உங்கள் கிட்ட என்ன கீரை அவைலபிளாக இருக்கோ அந்த கீரை எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடால ஒரு 30 கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். தென் கோகோனட் மில்க் எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 15 கிராம் அளவு பட்டர் அதில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரையும் அந்த பூண்டையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா அந்த பட்டரில் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வாட்டர் ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். கீரை வேகும் போதே அதுக்கு கூடால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவு வெந்த உடனே அதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை மிக்சியில் மாற்றி நல்லா அடிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற பட்டரை அதில் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கீரையை அதுக்கு கூடால சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்ச கீரை தான், அதனால ரொம்ப வேகணும் அப்படின்னு இல்லை. ஓரளவு வெந்த உடனே அதுக்கு கூடால நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால் முதல் பாலாக எடுத்துடுங்க. அதை இதுக்கு கூடால சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்மளோட கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி இதுக்கு கூடால நம்ம மில்க் க்ரீம் சேர்க்க போகிறோம். பியூட்டிஃபுல்லாக நம்மளோட கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான கீட்டோ டயட். தேங்க்யூ வீவர்ஸ்.